ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வாத்து கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு நான் ஒரு வாத்துக்கறி வாங்கியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 4-5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். பெப்பர் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு கலக்கி விட்டுக்குவோம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3ங்க, தக்காளி 2 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. கறி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கறி நல்லாவே வெந்திருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மசாலாலாம் இந்த கறியில் பிடிச்சிருக்குங்க. அதனால தான் நம்ம குக்கரில் போடுறப்பவே நான் இந்த மசாலாலாம் போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சு இந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 3 ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 3ஓட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட்டாட்ட அடித்து வச்சுருக்கிறேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அடித்து வச்சுருக்குறேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. ஓரளவு நல்லா வணங்கி வந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். இதோட பச்சை வாசமெல்லாம் போகணும். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் விசில் விட்டு அந்த வாத்து வறுவல் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. அந்த குக்கரில் இருக்கிற தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிற மசாலாலாம் அதில் தான் இருக்கும். அந்த தண்ணியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம்.
இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு போட வேண்டியதில்லை, ஏற்கனவே நம்ம கறி வேகிறப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கிறோம். அதுவே போதும். உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்குங்க, அதே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து மறுபடியும் ஒரு கலரி விட்டுறலாங்க. இன்னும் தண்ணி ஓரளவுக்கு சுண்டணும். அப்படின்னா தான் இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா கறியில் பிடிக்கும். அதனால் நல்லா கலரி விட்டுருங்க. இன்னும் கறி ஓரளவுக்கு கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஆனால் இந்த மசாலாலாம் கறியில் பிடிச்சிருக்காதுங்க. அதனால் தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும். இது நல்லா கலரி விட்டு இன்னொரு மூடி போட்டு மூடிடலாங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருச்சு. கிரேவி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் கறியில் நல்லாவே பிடிச்சி வந்துருக்குது. இது நல்லா ஒரு கலரி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான வாத்து வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கொடுக்கும். ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலை புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க.